எனக்கில்ல எனக்கில்ல. இது திருவிளையாடல் படத்தில் வரும் தருமியின் பிரபல வசனம். இது தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு தான் சரியாக பொருந்தியுள்ளது. கிட்டத்தட்ட 9 மாதங்களாக ஆசையாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த நோபல் அமைதி பரிசு அவரை ஏமாற்றிவிட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுவேலா நாட்டின் மரியா கொரினா மச்சாடோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெனிசுவேலா மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி அமைதியை ஏற்படுத்தியவர் இவர். மிக கடுமையான எதிர்ப்புகளுடன் காத்திருந்த டிரம்பிற்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமும் அவமானமும் ஆகும். இதுவரை 7 போர்களை கடந்த 6 மாதங்களில் தான் நிறுத்தியதாகவும் அதனால் தனக்கே அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று டிரம்ப் காத்திருந்த நிலையில் அவரது கனவு பொய்த்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் வெள்ளை மாளிகையில் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்தித்த போதுதான் முதல் முறையாக டிரம்ப் நான் நோபல் அமைதி பரிசுக்கு தகுதியானவன், ஆனால் எனக்கு தரமாட்டார்கள் என்ற பேச்சை எடுத்தார். அதன் பின் நோபல் பரிசு பெறும் ஆசையை 15ற்கும் மேற்பட்ட இடங்களில் பல கோணங்களில் சொல்லிவிட்டார். கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்கா சென்றிருந்த பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிர் இந்த தாக்குதலை நிறுத்தியதற்காக டிரம்பிற்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்றார். உடனே டிரம்ப் அவரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்து அனுப்பினார். பின்னர் செப்டம்பரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் டிரம்பை நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைத்தார். கடந்த ஜூலை மாதம் அமெரிக்கா சென்றிருந்த நெதன்யாகு நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைத்த நகலை டிரம்பிற்கு பரிசாக வழங்கினார். அதே மாதத்தில் கம்போடிய தாய்லாந்து இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பங்கு மிக முக்கியமானது என கம்போடியாவின் பிரதமர் ஹன் மனேட் டிரம்பை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தார். இந்த பரிந்துரைகள் அனைத்துமே டிரம்பிற்கு அதிக சந்தோஷத்தை தந்ததுடன் நோபல் பரிசு ஆசையை மேலும் தூண்டியது. ஆனால் டிரம்ப் மிகவும் எதிர்பார்த்த ஒரு பரிந்துரை மட்டும் அவருக்கு கிடைக்கவில்லை. அதுதான் இந்திய பிரதமர் மோடியின் பரிந்துரை. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்று டிரம்ப் கோருவதை ஒருபோதும் இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை. அதன்பின் சமீபத்தில் இஸ்ரேல் காசா போரில் போர் நிறுத்தத்தின் முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் பின் தி பீஸ் பிரசிடென்ட் என்கின்ற பதிவை போட்டது வெள்ளை மாளிகை. அதன் நோக்கமும் நோபல் பரிசு மீதான ஆசையை காட்டியது. நோபல் பரிசு பெறுபவர்களை 5 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கும். நோபல் கமிட்டியின் தலைவரான ஃப்ரைட்னஸ் இந்த குழு எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாது என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டுவிட்டார். அவர் மறைமுகமாக சாடியது டிரம்பை தான் என்கின்றன தகவல்கள். எனவே இந்த ஆண்டு நோபல் பரிசு பெறுபவர்களின் பட்டியலில் டிரம்பின் பெயர் இடம்பெறவில்லை. அவரின் கனவு சின்னாபின்னமாக்கப்பட்டுள்ளது. பரிசுகளும் பாராட்டுகளும் கேட்டு பெறுவது என்பது சரியானதா சாத்தியமானதா என டிரம்ப் இனியாவது யோசிப்பாரா என்னமோ.